பீகார்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், அனைத்து யூனியன் பிரதேசங்கள்லயும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது செய்யப்படணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வயநாடு என்ன அவருடைய சொந்த ஊரா? வயநாட்டுல எம்பியா ஜெயிச்சு தேர்ந்தெடுக்கும் போது அந்த வயநாட்டினுடைய மக்களினுடைய அரசியலையும் சிந்தனையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் இவர் தீர்க்க முடியுமா? டெல்லி ஆளா இருந்துகிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கொளத்தூர்லயே அவருக்கு வாக்கு இருக்குது. ஏன் அங்க போய் நின்னாரு? அப்புறம் அவர் எங்க வாக்கு இருக்கோ அங்கதான் வருகையினால தமிழ்நாட்டோட எலக்ட்ரா பாலிசி பாதிக்கிறது இல்லையா? அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு அப்ப பாக்குறத பூரா பேயின்னு சொல்லும் போது நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்து இல்ல இது பேய் இல்லன்னு எத்தனை தான் போய் நீங்க நிரூபிச்சுட்டே இருப்பீங்க. தேசியமும் திராவிடமும் ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசிட்டாங்கன்னாவே ஒட்டுமொத்த உலகமும் அவங்க ரெண்டு பேர் தான். அவங்க ஒட்டுமொத்த உலகமும் ராகுல் காந்தி பின்னாடி இருக்குன்னு எடுத்துக்கிறதா? 2024 40க்கு 40 எப்படி திமுக கூட்டணி ஜெயிச்சது? 2021 சட்டமன்ற தேர்தலை எப்படி ஜெயிச்சாங்க? 2019 38 தொகுதி எப்படி ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டுல? அன்னைக்கெல்லாம் யாருமே வந்து இல்லையா? முழுக்க தமிழ்நாடுல அனைத்து சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளிலும் வெறும் தமிழர்கள் மட்டுமே இருந்தார்களா? வடமாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுனால தப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இலங்கையில இருந்து வந்த அகதிகளுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும்ல? அதையே கொடுக்க மாட்டேன். அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் அதையே ஆதரிக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம கூட திரு நந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் காயத்ரி. சார், ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்து மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்திய அரசியல்ல ஒரு பெரிய புயலை கிளப்பிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சாட்டியிருக்கிறது வந்து ரெண்டு வகையா வகைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அவரு தேர்தல் கமிஷன்ல வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் ஆதாரப்பூர்வமாக அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ரெண்டாவது வந்து யூகத்தின் அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் ரெண்டு வகையா வகைப்படுத்தி பார்க்கலாம். இப்ப ஆதாரத்தின் படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றது அந்த தொகுதியில பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியான மகாதேவபுரால இருக்கக்கூடிய 1,250,000 வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய டிஸ்கிரிபன்சியை பத்தி ஆதாரப்பூர்வமா டேட்டாவோட கொடுக்கிறாரு. அது வந்து கட்டாயமா வரவேற்க தகுந்தது. அது நியாயப்பிரகாரம் தேர்தல் ஆணையம் கட்டாயமா அதுக்குண்டான விளக்கங்களையும் தக்க பதிலையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு தேர்தல் ஆணையம் கடமைப்பட்டிருக்கு. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ரெண்டாவது வந்து யூகத்தின் அடிப்படையில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இதனால வந்து அவங்க தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் கிரிமினல் கொல்யூஷன் சதித்திட்டம் பண்ணி சதி கூட்டு வேலை பண்ணி தான் பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த தேசத்திலேயும் இப்படிதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் ஒண்ணுக்கொன்னு உடந்தையா இருந்து கிரிமினல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து ராகுல் காந்தியினுடைய யூகத்தின் அடிப்படையிலான குற்றச்சாட்டை ஒழிய அது வந்து தரவுகளின் அடிப்படையிலான குற்றச்சாட்டு இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். இருந்தாலும் இது தேர்தல் ஆணையம் மேல இருக்க நண்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்குது இல்லையா? ஃபார்ம் 6 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்துல வாக்கு இல்லை அப்படின்னா, அவருக்கு 18 வயசு நிறைஞ்சிருந்தாலும் சரி, 50 வயசு நிறைஞ்சிருந்தாலும் இல்ல 100 வயசே ஆயிருந்தாலும் தடவையா ஒருத்தர் வந்து வாக்காளரா பதிவு செய்யப்படுறாருன்னா அந்த ஃபார்ம் 6 தான். அப்போ அந்த ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது தான் 18 இருக்கே ஒழிய அதிகபட்ச வயது வந்து இவ்வளவும் நிர்ணயம் கிடையாது. ஸோ அது ஒரு மட்டும் அவர் சொல்றதுல வந்து நமக்கு ஒரு அடிஷனல் கிளாரிஃபிகேஷன். மற்றபடி இந்த டேட்டா வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அந்த மகாதேவபுரா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடியூன்சியில வந்து 6,07,000 சில்லற பேர் இருக்காங்க. அதுல இந்த 1,250,000 போது சற்றேறக்குறைய 17% வாக்காளர்கள். அப்ப கட்டாயமா இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்க இந்த அனமாலிஸ் டிஸ்கிரிபன்சியன்ஸ் எல்லாம் கட்டாயமா களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இது. அப்போ இது வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து உடன்பாடு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இது இப்ப அவர் ராகுல் காந்தி அவர் செஞ்ச பிரஸ் மீட் ஆகட்டும், அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் இன்னைக்கு பீகார்ல நடைபெற்று இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை
100% வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கைங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரசன்டேஷன் இன்னைக்கு நமக்கு புலப்படுத்தி இருக்கு. என்னுடைய பார்வை என்னன்னா, இது பீகார்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள், அனைத்து யூனியன் பிரதேசங்கள்லயும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது செய்யப்படணும். அப்படி செஞ்சாதான் வாக்காளர்கள் கரெக்டா இந்த மாதிரி எந்த விதமான டிஸ்பாரிட்டிஸும் இல்லாம, எந்த கேப்பும் இல்லாம ஒரு சரியான ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து நம்மளால அமைக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு வந்து உடன்பாடு உண்டு. ஆனா இதனாலதான் வந்து பாரதிய ஜனதாவும் எலெக்ஷன் கமிஷனும் கைகோத்து ஜெயிச்சிருக்காங்க, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு, கிரிமினல் கூட்டணி வச்சிருக்காங்கிறது ஏற்புடையதில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த பெங்களூர் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சில 6 சீட் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஒரு தொகுதியில மட்டும் பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மீதி 5 இடத்திலையும் வாக்காளர் பட்டியல் சரிதா இருக்கு, அதனால காங்கிரஸ் ஜெயிச்சது. இந்த ஒரு தொகுதியில மட்டும் வாக்காளர் பட்டியல் முறைகேடா இருக்கு, அதனால பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்குங்கிறத இவங்க வந்து முழுக்க முழுக்க நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த 6 கான்ஸ்டிடியூன்சிலையும் வந்து இவங்க இதை இன்னைக்கு பண்ணின எக்ஸசைஸ அந்த காங்கிரஸ் ஜெயிச்ச 5 தொகுதி இருக்கு பாருங்க, மீதி 5 சட்டமன்ற தொகுதிகள், அதுலயும் இதே எக்ஸசைஸ பண்ணி பாருங்க, இந்த 5 தொகுதியிலையும் வாக்காளர் பட்டியல் 100% சரியா இருக்கு, அதனாலதான் இந்த தொகுதியில எல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த ஒரு தொகுதியில மட்டும் பாருங்க கூதல் பண்ணிருக்காங்க, பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க, 1,250,000 வாக்க வந்து போலியா பண்ணிருக்காங்க, அதனாலதான் இதுல பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்குது அப்படின்னு முழு அடிப்படையில அந்த அனாலிசிஸ் பண்ணி சப்மிட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து கட்டாயம் அவங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஆனா இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய அனாலிசிஸ் அந்த மகதேவாபுரா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சியில மட்டும்தான் அவங்க வந்து பாரதிய ஜனதா ஜெயிச்சதா சொல்லக்கூடிய அந்த தொகுதியில முறைகேடுனால அவங்க ஜெயிச்சிருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதிக்கு வாக்காளர் பட்டியல் 100% சரியா இருக்குது, அதனால நாங்க காங்கிரஸ் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த தரவுகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பொது வெளியில வைக்கல. அதனால நம்ம இப்ப இந்த எல்லா ஒரு நாணயத்துக்கும் பாத்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். இப்ப அந்த நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சிருக்காரே ஒழிய இன்னொரு பக்கத்தையும் காமிச்சாதான் அது செல்லக்கூடிய காசா செல்லா காசான்னு நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்துல எல்லாம் நாங்க ஜெயிச்சிட்டோம், இந்த இடத்துல முறைகேடு நடந்ததுனாலதான் எங்களால இந்த இடத்துல ஜெயிக்க முடியல, இந்த இடத்துல முறைகேடு நடக்கலன்னா இங்கேயும் நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரிதான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல அப்போ ஒரு ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் 6 தொகுதியிலும் ஏமாத்தணும்னு நினைப்பானா, இல்ல ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சா போதும் ஒரு தொகுதியில மட்டும் ஏமாத்துவானா? ஒரு காமன் சென்ஸ் அடிப்படையில பேசுவோம். நம்ம நீங்களும் எந்த கட்சி சார்பும் இல்லை, நம்மளும் எந்த கட்சி சார்பும் இல்லை. அப்போ ஒரு பித்தலாட்டம் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஒட்டுமொத்தமா ஜெயிக்கணும்னு பித்தலாட்டம் பண்ணுவானா, இல்ல ஒரு தொகுதியில 6 தொகுதியில 1 மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்னு அதுல அந்த 6 தொகுதியில 1 மட்டும் ஜெயிச்சா எந்த பிரயோஜனமாக போகுதுன்னு யோசிக்க மாட்டானா ஏமாத்துறவன்? அப்ப அதனாலதான் இவங்க அந்த லோக்சபா சீட்டுக்கு உண்டான அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் எடுத்து இந்த பட்டியல்கள் எல்லாம் இப்ப எப்படி பண்ணனாரோ இந்த ஒரு தொகுதிக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பண்ணி பாருங்க, மற்ற தொகுதியில எல்லாம் வாக்காளர் பட்டியல் 100% அருமையா இருக்கு, எந்த விதமான குளறுபடிகளும் இல்லை, அதனால அங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த ஒரு தொகுதியில மட்டும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, அதனாலதான் இங்க பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்குதுன்னு சொன்னா கூட நம்ம வந்து ஆமா இல்ல இவங்க சொல்றதுல வந்து ஏத்துக்கக்கூடிய வாதமா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நீங்க தோத்த 1ல மட்டும் கொண்டு வந்துட்டு ஜெயிச்ச தொகுதியில எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது அந்த அனாலிசிஸே நீங்க கொடுக்கலையே. நான் அதனாலதான் சொல்றேன், அந்த நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு இன்னொரு பக்கத்தை காமிக்காம இருக்கிறீங்களேன்னு நான் கேட்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிரா தேர்தலா இருக்கட்டும், ஹரியானா தேர்தலா இருக்கட்டும், இந்த தேர்தல் எல்லாம் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ பீகார் தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க, பீகார்ல இருந்து நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப இவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு மகாதேவபுரால நடந்த மாதிரியே அவரு சொல்றத உண்மை என்கிற மாதிரி இருந்தாவே இன்னைக்கு பீகார்ல இருக்கிற எல்லா தொகுதியிலும் இந்த மாதிரி வந்து தவறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நீங்க சரி செய்வீங்க? எஸ்ஐஆர் பண்ணுனாதான் அது சரி செய்ய முடியும். அப்போ இந்த எஸ்ஐஆர் பண்றதுக்கு ராகுல் காந்தி அவர்களே வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல அந்த இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து தடைக்கற்களா இருக்காங்களே. இப்போ ஒரு பக்கம் தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதை அடிப்படையா வச்சு இந்த எஸ்ஐஆர் வந்து செய்யும் போது அந்த எஸ்ஐஆர் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா?
அப்போ இதுல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதனாலதான் யூகத்தின் அடிப்படையில்னு வரும்போது இன்னொரு என்ன சொல்றாருன்னா, நாங்க பெங்களூருல 16 லோக்சபா தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு எதிர்பார்த்தோம். எந்த அடிப்படையில எதிர்பார்த்தோம்? எங்க இன்டர்னல் போல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த ஒப்பீனியன் போல எடுக்கும்போது அவங்களுக்கு 16 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனா நாங்க 9 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறோம். இது எங்கேயாவது ஏற்புடைய வாதமா? இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழக முதல்வர் வரப்போற சட்டமன்ற தொகுதியில தேர்தல்ல 2026ல 234 தொகுதியை நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இல்லையா? இப்ப நாளைக்கு 233ல தான் ஜெயிக்கிறாங்க, ஒரு தொகுதியில தோத்துட்டாங்கன்னா அது இன்னைக்கு தமிழக தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கூட கிரிமினல் கூட்டு சதி பண்ணிருச்சுன்னு சொல்லிடலாமா? அது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தமான வாதம் தானே இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறது. இப்ப எங்கேயாவது இன்னைக்கு வரைக்கும் ஒப்பீனியன் போல் 100% கரெக்டா இருக்கா? எக்ஸிட் போல் 100% கரெக்டா இருக்கா? இதெல்லாம் சர்வே. அப்ப இது நீங்க உங்களுடைய இன்டர்னல் போல் சொல்லது நாங்க ஜெயிக்கல, எங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க நாங்க 100% ஜெயிப்போம், நீங்க ஜெயிக்கலன்னு உடனே அப்ப உங்க கட்சிக்காரங்க சொல்றது உங்க இன்டர்னல் எல்லாமே தெய்வ வாக்கா? அவர் கொடுத்த இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த பிரசன்டேஷன்ல அப்ப அவங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டாயமா அவங்க போகணும். அப்படி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலன்னா ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் தேவையில்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டுகளையும் போலி குற்றச்சாட்டுகளையும் மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத குழப்பத்தையும் தேர்தல் ஆணையத்து மேல ஒரு அவநம்பிக்கையும் நம்ம இந்திய நாட்டினுடைய தேர்தல் விதிமுறைகள் மேலையும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக அவரு ஒரு உள்நோக்கத்தோட செயல்பட்டாருங்கிற மாதிரி மக்கள் கிட்ட பார்க்கப்படும். அதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க நியாயமா தான் பண்றீங்கன்னா கட்டாயமா காங்கிரஸ் சுப்ரீம் கோர்ட்ல இது வழக்கா தொடுத்து இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா குற்றம் பண்ணியிருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் குற்றம் பண்ணியிருந்தாலும் கம்பி என்ன வைக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம். குற்றம் யாரு செஞ்சா என்ன, நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றமே. அது பாரதிய ஜனதாவா இருந்தா, காங்கிரஸா இருந்தா, தேர்தல் கமிஷனா இருந்தா, யாரா இருந்தா என்ன, மக்கள் யாராவது மக்களை ஏமாற்றினாங்கன்னா யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணுங்கிறதா என்னுடைய பார்வை. காயத்ரி, ஓகே சார். இப்போ பீகார்ல இருந்து இப்ப ராகுல் காந்தி சொல்ற மாதிரி பீகார்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல தான் புலம்பெயர்ந்திருக்காங்க. இது அந்த மாநில கட்சிகளை தானே பாதிக்கும். அங்க இருந்து வந்தவங்க அவங்க மாநிலத்தை சிந்திச்சு தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் அவர் குற்றச்சாட்டு இருக்கு. ராகுல் காந்தி எந்த இடத்துல இப்ப அவரு வாக்களிக்கிறாரு? டெல்லியில வாக்களிக்கிறாரு, கரெக்டா? ஆமா சார். அவர் எம்பிக்கு எங்க நின்னாரு? வயநாட்டுல நின்னாரு. வயநாடு என்ன அவருடைய சொந்த ஊரா? அவர் வாக்கு இருக்கக்கூடிய இடமா? அப்ப இவர் வயநாட்டுல எம்பியா ஜெயிச்சு தேர்ந்தெடுக்கும் போது அந்த வயநாட்டினுடைய மக்களுடைய அரசியலையும் சிந்தனையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் இவர் தீர்க்க முடியுமா டெல்லி ஆளா இருந்துகிட்டு? அப்ப இவருனால முடியும் அப்படின்னா ஒரு வாக்காளர்னால அந்த மண்ணை சார்ந்து நேசிச்சு அதை யோசிச்சு வாக்களிக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இன்னைக்கு இதே பிரதம மந்திரி எங்க இருக்கிறாரு? வாக்களிக்கிறது குஜராத்ல வாக்களிக்கிறாரு. அவர் தேர்தலில் எம்பியா நின்னது வாரணாசியில. அதை விடுங்க, நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நின்னது கொளத்தூர் தொகுதி. அவர் ஓட்டு போடுறது எங்க? ஐ திங்க் ஸ்டெல்லா மேரிஸ் நினைக்கிறேன், இஃப் மை மெமரி கோஸ் ரைட். அப்போ நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்காகட்டும் பாராளுமன்றத்துக்காகவும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களே நீங்க தொகுதி மாறி மாநிலம் மாறி வடக்குல இருந்து எங்கேயோ டெல்லி எங்க இருக்குது, வயநாடு எங்க இருக்குது? இல்ல சார், அதுல நீங்க நிக்கும் போது மக்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்குமா சார்? இப்போ அவங்க பீகார்ல இருந்து வராங்க, இப்ப வரப்போ அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டு அரசியல் பத்தின புரிதல் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? அவங்க சிந்திச்சு மக்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னா ராகுல் காந்திக்கு வயநாட்டினுடைய அரசியல் எப்படி தெரியும்? ராகுல் காந்திக்கு மோடிக்கு வாரணாசியினுடைய கஷ்ட நஷ்டம் எப்படி தெரியும்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொளத்தூர்ல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் எப்படி தெரியும்? அப்போ ஒரு மாநிலம் தாண்டி ஒரு எங்கேயோ இருந்து எங்கேயோ போய் நீங்க தேர்தல்ல நிக்கலாங்கிறது இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 326 பிரகாரம் நீங்க வாக்களிக்கக்கூடிய வாக்காளரா இருக்கணும்னா முதல் கண்டிஷன் உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ரெண்டாவது, நீங்க அந்த தொகுதியில வாழக்கூடிய நபரா இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். இதுதான் 2 கண்டிஷன். இல்ல சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு
இன்னைக்கு பெங்களூர்ல எத்தனை சதவீதம் மக்கள் தமிழர்கள் இருக்காங்க காயத்ரி? சற்றேறக்குறைய 30% தமிழர்கள் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு பெங்களூர்ல கர்நாடகால வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல மாநிலத்தில் இருக்காங்க. டெல்லியில இருக்காங்க, ஆந்திரால இருக்காங்க, தெலுங்கானால இருக்காங்க. இல்ல சார், இப்போ வந்து பீகார்ல இருந்து இருக்காங்க. இப்போ நம்ம தமிழர்கள் பூராமே, இப்ப என்னுடைய பாயிண்ட் என்ன, தமிழர்கள் கர்நாடகால இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த மாநிலத்துக்கு உண்டான வாக்களிக்கிறாங்க. தெலுங்கானால இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த மாநிலத்துக்கு உண்டான வாக்களிக்கிறாங்க. மலையாள தேசத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த நாட்டுக்கு கரெக்டா வாக்களிக்கும் போது மத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் எப்படி வாக்க மாறி அளிப்பாங்கன்னு கேக்குறேன் நான். இல்ல, எப்படி நான் கேக்குறேன்னா, இப்ப என்னோட ஊர் வேற ஊரு, எனக்கு ஓட்டு வந்து என்னோட ஊர்ல தான் இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து போயிட்டு அங்க ஓட் போட்டு வரல. அதே மாதிரி இப்போ பீகார்ல இருந்து இங்க வந்தவங்களும் எலெக்ஷன் டைம்ல அங்க போயிட்டு ஓட் போட்டு வரலாம்ல. எதுக்கு ஓட் அதாவது அவங்கள சேர்க்கணும் இல்ல? அதாவது இப்ப நல்ல நியாயமான கேள்வி நீங்க கேட்கறது. இப்ப இந்த எஸ்ஐஆர் பண்ணுனதுல மொத்தம் 65 லட்சம் பேருங்கும் போது அதுல 22 லட்சம் பேர் இறந்துடுறாங்க. இறக்குறவங்களுக்கு யாராவது ஓட்டு கொடுக்கலாமா இல்ல அப்படியே வச்சிருக்கலாமா? எடுத்துடலாமா இறந்தவங்கள? அவங்கள ஆகணும். அதே மாதிரி 7 லட்சம் பேர் வந்து ஒரு தொகுதிக்கு மேல அதிகமான தொகுதியில வாக்கு அட்டை அடையாள அட்டை வச்சிருக்காங்க. அது நியாயமா? நியாயம் இல்லை இல்லையா? அப்ப அந்த 7 லட்சம் பேர்த்தையும் தூக்கிதான் ஆகணும். மூணாவது கேட்டகரி வந்து அதுல இருந்து பீகார்ல இருந்து பர்மனண்டா வெளியேறினவங்க. பல்வேறு சர்வேக்கள் என்ன சொல்லுதுன்னா, பீகார் மாநில மக்கள் ஒரு 25 இருந்து 50% மக்கள் பர்மனண்டாவே மத்த மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. பர்மனன்ட் மைக்ரேட்டரி பாப்புலேஷனா மாறிடுச்சு. அவங்க வாக்களிக்கிறதுக்கு கூட திருப்பி பீகாருக்கு வர்றதில்லைங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. இதுக்கு தரவுகளினுடைய அடிப்படையில பார்க்கணும்னா, பீகார்ல 2023 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுக்கும் போது பீகார்ல 13 கோடி பேர் மக்கள் தொகைன்னு கணக்கெடுறாங்க. இல்ல சார், இப்ப யாருமே நம்ம சொந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும், இன்னொரு மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல அப்புறம் எப்படி இன்னைக்கு 30 லட்சம் பேர் இருக்காங்க? எப்படி இன்னைக்கு தமிழர்கள் டெல்லியில இருக்காங்க? இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தமிழர்கள் யாரும் தமிழ்நாட்டை விட்டு வெளி மாநிலத்துல இல்லையா? இந்தியாக்குள்ளார இல்லையா? இருக்காங்க சார். அதுக்காக ஓட்டுரிமை எல்லாம் வேண்டான்ட்டு விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த அளவுக்குன்றது வந்து கொஞ்சம் கம்மி தானே? இல்ல, அது நீங்க வேண்டான்னு சொல்றது உங்களுடைய உரிமை. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப உங்க ஊர் உதாரணத்துக்கு வந்து நீங்க தஞ்சாவூர்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து சென்னையில இருக்கிறீங்க. நான் வந்து இல்லைங்க, நான் தஞ்சாவூர் தான் போய் நான் ஓட்டு போட்டு வருவேங்கிறது அது உங்களுடைய உரிமை. சரிங்க சார். ஆனா இப்ப சென்னையில தான் ஓட்டு போடணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க இங்க சென்னையில வந்ததுக்கு அப்புறம், சென்னை வாசியா மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க வந்து குடியிருப்பு சான்றிதழ் இருக்குது, 18 வயசுக்கு மேல இருக்கு. நீங்க போய் தேர்தல் ஆணையத்திட்டு கேக்குறீங்க, இல்ல நான் தஞ்சாவூர்ல இல்ல, நான் சென்னைக்கு வந்துட்டேன், என்னுடைய வாக்காளரை வந்து நீங்க சென்னைக்கு இந்த தொகுதிக்கு நீங்க பண்ணி கொடுக்கணும்னா தேர்தல் ஆணையம் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? அது அரசியல் சாசன சட்ட பிரகாரம் அது சரியில்லையே. நீங்க எங்க வேணா போலாம், அது உங்களுடைய உரிமை. நீங்க எங்க வேணா போய் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா ஒருத்தர் வந்து நான் இருக்கிற இடத்துல எனக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு கேட்டா கொடுத்துதான் ஆகணும். அரசியல் சாசனம் அதுதானே சொல்லுது. இல்ல, இப்ப கடந்த தேர்தல்ல இப்ப சேகர் பாபு நின்ன தொகுதி, துறைமுகம் தொகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா சேகர் பாபு நின்னாரு. அவரை எதிர்த்து வினோத் பி செல்வம் வந்து போட்டியிட்டாரு. அப்போ ஓட் கவுண்டிங் போது முதல் 4 சுற்றுல வந்துட்டு 4-5 சுற்றுல வந்துட்டு வினோத் பி செல்வம் தான் முன்னணியில இருந்தாரு. அதுக்கு காரணம் வந்து இந்த வட மாநிலத்தவர்களோட வருகை தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு கர்நாடகால தேர்தல் நடக்குதுன்னா தமிழர்கள் வாக்கெல்லாம் கழிச்சுக்கிட்டு தான் யாரு ஜெயிச்சாங்கன்னு கணக்கு போடுவீங்களா? ஏன்னா தமிழர்கள் வந்து தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. அதனால வந்து நீங்க வந்து அந்த தமிழர்களுடைய வாக்க பூரா நீக்கிட்டு வெறும் கன்னடர்கள் யாரோ அவங்க வாக்க மட்டும் கணக்கு போடுவீங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், இது வந்து நம்ம சேகர் பாபு சொல்லக்கூடிய இல்ல சேகர் பாபு அவர்களுடைய வாக்கு அரசியல் சாசன சட்டமா? இல்ல அரசியல் சாசன சட்டத்தை சேகர் பாபு நம்ம இந்தியர்கள் எதை முன்னிலை சேகர் பாபு வார்த்தை எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியர்கள் நடக்கணுமா? இல்ல அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அதை வச்சு நடக்கணுமா? அப்படி பார்த்தா நீ ஒரு வாக்காளனுக்கே தொகுதி மாறி வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடியது நியாயமா இருந்தா, நான் கேட்கிற மாதிரி நீங்க உங்களுடைய வாக்காளர் எந்த ஊர்ல இருக்கோ அங்கதானே நீங்க வேட்பாளராகவே இருக்கணும். இப்ப சேகர் பாபு அவர்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கொளத்தூர்லயே அவருக்கு வாக்கு இருக்குது.
ஏன் அங்க போய் நின்னாரு? அப்புறம் அவர் எங்க வாக்கு இருக்கோ அங்கதான் வட நின்னுட்டு இருக்கணும். மாநிலத்தவர்களோட வருகையினால தமிழ்நாட்டோட எலக்ட்ரா பாலிசி பாதிக்கிறது இல்லையா? இல்ல அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே இவங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரியும், ஒரு வட மாநிலத்தில் வந்துட்டா எங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்றது ஒரு அபத்தமான வாதமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லல. ஓட்டு எல்லாம் அதாவது பாஜகவோட, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ பாஜக ஆட்சியை தக்க வைக்க 25 தொகுதியில வெற்றி தேவை, பாஜக தேர்தல் ஆணையமும் பிளான் பண்ணிதான் இதை பண்ணுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தாரு. இதே வேலையை தான் தமிழகத்திலயும் பாஜக டார்கெட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. இல்ல இதெல்லாம் தான் யூகத்தின் அடிப்படையில் உண்டான குற்றச்சாட்டுங்கிறேன் நானு. ஏதாவது தரவுகள் இருக்கா இதுக்கு? அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. அப்ப பாக்குறது பூரா பேயின்னு சொல்லும் போது நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்து இல்ல இது பேய் இல்லன்னு எத்தனை தான் போய் நீங்க நிரூபிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ நமக்கு ஏற்புடைய வாதமா இருந்துச்சுன்னா கட்டாயமா அதுக்கு எல்லாருமே போராடலாம். அப்ப இன்னைக்கு நான் அதைத்தான் சொல்றேன், குளத்தூர்ல போய் முதல்வர் ஐயா ஸ்டாலின் நிக்கிறாருன்னா அவர் குளத்தூர் தொகுதியிலே அவருக்கு வாக்கு இருக்குது. இல்ல இதே ராகுல் காந்தி வயநாட்டுல போட்டி போடுறாரு, அவருடைய வாக்கு வயநாட்டிலேயே இருக்குது. அப்ப ராகுல் காந்தி வயநாட்டுல ஏன் நிக்க வைக்கிறாரு? அப்ப அதுக்கு வாக்காளனுக்கே நீங்க தொகுதி மாறி வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னா வேட்பாளருக்கு மட்டும் எப்படி நீங்க அந்த உரிமையை கொடுக்க முடியும்? அப்போ நம்ம இந்தியர்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சேகர் பாபு அவர்கள் சொல்ற மாதிரி நடக்க முடியாது. இந்தியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் இந்தியர்கள் நடக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பாஜக இந்த மாதிரி பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல, அதெல்லாம் யதார்ச்சியா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல நீங்க பாரதிய ஜனதா இப்படி எல்லாம் பண்ணுதுங்கிறதுக்கு நீங்க தரவுகள் கொடுங்கன்னு கேக்குறேன். நான் பாரதிய ஜனதா இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு நான் சொல்லல, காங்கிரஸும் இதெல்லாம் பண்ணாதுன்னு நான் சொல்லல, திமுகவும் இப்படி பண்ணாதுன்னு நான் சொல்லல, அண்ணா திமுகவும் இப்படி பண்ணாதுன்னு சொல்லல. நீங்க ஏதாவது ஒரு கட்சி அப்படி பண்ணுதுன்னா அதுக்கு தரவுகளை கொடுங்கன்னு கேக்குறேன் நான். அப்ப தரவுகள் இல்லாமையே இப்ப உதாரணத்துக்கு நீங்க நான் காயத்ரி உங்க மேல நான் ஒரு குற்றச்சாட்டு பண்றேன்னா நான் அதுக்கு ஏன் குற்றச்சாட்டு பண்றேங்கிற தரவை நான் கொடுக்கணுமா இல்லையா? நான் அதையெல்லாம் பண்ணாம இல்லீங்க காயத்ரி மேல எனக்கு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, நான் அடுத்த நொடி என்ன கேட்பாங்க, எதன் அடிப்படையில சார் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? இப்ப தமிழ் தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, ராகுலுக்கு ஆதரவா தான் பேசுறாங்க. இப்ப இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசிட்டாங்கன்னாவே ஒட்டுமொத்த உலகமும் அவங்க 2 பேர் தான், அவங்க ஒட்டுமொத்த உலகமும் ராகுல் காந்தி பின்னாடி இருக்குன்னு எடுத்துக்கிறதா? இல்ல சார், இப்ப வட மாநிலத்தவர்கள் வருகை சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி அது அவங்களோட உரிமை, அவங்க ஓட் போடுறாங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் இது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர்றதுக்கான ஒரு இது தானே சார்? சூப்பர். நீங்க கேட்கிற கேள்விக்கு இப்ப 6.5 லட்சம் பேர் இன்னைக்கு பீகாரிகள் இருக்காங்கன்னா இந்த 6.5 லட்சம் பேரும் பாரதிய ஜனதாக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிற எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு பீகார்ல யார் ஆளுங்கட்சி? பாரதிய ஜனதாவா? இப்ப அந்த இடத்துல வேலையின்மை நிறைய இருக்கு, அதனால அந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னு கண்டிப்பா பீகார் பீப்புள் நினைப்பாங்க. சோ அப்ப அவங்க யாருக்கு ஓட் போடணும்னு நினைப்பாங்க? இப்ப அங்க பாஜகவுக்கு ஓட் போடணும்னு தானே நினைப்பாங்க. கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம். அது எப்படி நீங்க நினைக்க முடியும்? அதை எப்படி நீங்க உங்க யூகத்துல எப்படி மேடம் சொல்ல முடியும்? நீங்க இப்ப நீங்களும் நானும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில பேசக்கூடாது, அது அரசியல்வாதிகள் பேசலாம். நம்ம யதார்த்தமான தரவுகள் நடுவுல உண்மையில தான் நம்ம பேசணும். நான் அதனால தான் தெளிவா கேட்கிறேன். இப்ப இந்த 6.5 லட்சம் பேர் பீகார்காரங்க இங்க இருக்காங்கன்னா இந்த 6.5 லட்சம் பேரும் பாரதிய ஜனதா காரங்கிறது எந்த அடிப்படையில சொல்றீங்க? எந்த அடிப்படையில சொல்றீங்க? இன்னைக்கு பீகார்ல பாரதிய ஜனதாவை ஆண்டுகிட்டு இருக்கு, இன்னைக்கு ஹிந்தி பேசுறவங்க பூரா பாரதிய ஜனதா காரனா? இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற ஊர்கள் எல்லாம் வட மாநிலத்தவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இத திமுக அரசு எப்படி சார் கையாளும்? இப்ப இதெல்லாம் என்ன இந்த 2024க்கு அப்புறம் இந்த திருப்பூர்ல பாப்புலேஷன் அதிகமாயிருச்சா? என்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த மக்கள்லாம் இன்னைக்கு திருப்பூர்ல வெளி மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை முதல்ல இருந்ததுக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப அன்னைக்கெல்லாம் எப்படி நீங்க தேர்தலை ஜெயிச்சீங்க? இன்னைக்கு 19ல திமுக கூட்டணி தான் ஜெயிக்குது, 21ல திமுக கூட்டணி தான் ஜெயிக்குது, 24ல திமுக கூட்டணி தான் ஜெயிக்குது. அப்ப அந்த 24 மே மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பீகார்ல இருக்கிற, கோயம்புத்தூர் இருக்கிற மற்ற வெளி மாநிலத்தவர்கள் எல்லாமே இந்த எம்பி தேர்தல் மே மாசம் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் உள்ளார வந்திருக்காங்களா காயத்ரி?
எந்த அடிப்படையில் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒரு சீர்தூக்கி நம்மளால பார்க்கவே முடியலையே. அப்போ அப்படி அது உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா 2024 40க்கு 40 எப்படி திமுக கூட்டணி ஜெயிச்சது? 2021 சட்டமன்ற தேர்தலை எப்படி ஜெயிச்சாங்க? 2019 38 தொகுதி எப்படி ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டுல? அன்னைக்கெல்லாம் யாருமே வந்து இல்லையா? முழுக்க முழுக்க தமிழ்நாடுல அனைத்து சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளிலும் வெறும் தமிழர்கள் மட்டுமே இருந்தார்களா? இப்ப 2004 மே மாசத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வெளி மாநிலத்தவர்கள் உள்ளார வந்திருக்காங்களா? இது நல்லா பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இல்லையா இது? இல்ல, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ன சொல்றாங்களா, வட மாநிலத்தவர்கள் வரட்டும், வேலை செய்யட்டும், ஆனா ஓட்டுரிமை மட்டும் இல்லன்னு தானே சொல்றாங்க. அத சொல்றதுக்கு இவங்க யாருன்னு தான் கேக்குறேன் நானு. அரசியல் சாசன சட்டம் என்ன இப்ப நம்மளே என்ன கேட்கிறோம், நீங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? எங்களுக்கு அரசியல் சாசனத்துல கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தான் இந்தியர்களுக்கு உண்டான உரிமைன்னு போராடுறோமா இல்லையா? அப்ப உங்களுக்கு தேவையான போது அரசியல் சாசனம் வந்து காப்பாற்றப்படணும். உங்களுக்கு ஆதாயம் இல்லைன்னா அரசியல் சாசனத்தை பட்ட குழி தோண்டி புதைச்சிடலாமா? இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஓகே சார், புரியுது. இப்போ வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுனால தப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இலங்கையில இருந்து வந்த அகதிகளுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும்ல? இது நியாயமான. அதாவது எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த நாட்டு, ஏன்னா அவங்க அகதிகள்னாவே என்னங்க, குடியுரிமை யாருக்குன்னா அந்தந்த நாட்டுல குடியுரிமை யார் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கக்கூடிய சட்டம். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க, அமெரிக்கால ஓட்டு போட முடியுமா? நீங்க வேலைக்கே போறீங்க அங்க, நீங்க அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கல, ஓட்டு போட முடியுமா அமெரிக்காவுல? அப்புறம் ஏன் அவங்க அகதிகளா வந்துட்டாங்க, அவங்கள இங்க நம்ம ஓகே இருக்காங்க. உங்களுக்கு அகதிகளுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அகதிகளுக்கும் ஆமா, இன்னைக்கு குடியுரிமை வந்து நீங்க இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வாங்கி கொடுங்க. நீங்க குடியுரிமை வாங்கி கொடுக்காம வாக்குரிமை வேணும்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? இதே திமுக வந்து அவங்களுடைய 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, நாங்க வந்தா இலங்கை அகதிகளுக்கு பூராமே நாங்க குடியுரிமை வாங்கி கொடுப்போம்னு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்காங்களா இந்த 4.25 வருஷத்துல? அப்ப நீங்க குடியுரிமையை வாங்கி கொடுக்காம வாக்குரிமையை கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அரசியல் சாசன சட்டம் சொல்றது என்ன? முதல் கண்டிஷன் இந்தியர்களா இருக்கணும், 18 வயசு பூர்த்தியா இருந்திருக்கணும், அந்த தொகுதியில வாழக்கூடிய ஆளா இருக்கணும். இதுதான் வாக்காளர்களுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். அப்ப நீங்க அகதின்னு சொல்லும் போதே அவங்க இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க முதல்ல வாக்குரிமை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த 50 மாசத்துல இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு கிஞ்சித்தாவது ஏதாவது செயல்பாடு செஞ்சிருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க குடியுரிமை வாங்கி கொடுத்தீங்கன்னா தானே வாக்குரிமை தன்னால வந்துரும். காயத்ரி, ஓகே சார், என்னோட கேள்விகளுக்கு நிதானமாக பதில் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி காயத்ரி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.